என்ன மித்ரா, காலையிலே வந்திருக்க? என்ன விஷயம்? ஆண்டி, அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது. எதை பத்தி சொல்ற? ஆனந்தி அன்பு வீட்ல இருக்கிற விஷயம் அழகப்பனுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும்னு நினைச்சோம். ஆனா அந்த ஆளு என் பொண்ணு மாதிரி யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த வார்டனும் அவ்வளவு சந்தோஷமா உள்ள விட்டுட்டாங்க. நம்ம நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கல. அந்த அன்பும் ஆனந்தியும் ஒரே வீட்ல இருந்தாலாவது லவ் வரதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருந்தது. இப்போ அதுவும் இல்லன்னு ஆயிடுச்சு. இல்லன்னு நீயா எப்படி முடிவுக்கு வர? நான் அவங்கள கவனிச்ச வரைக்கும் சொல்றேன். அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ நெருக்கம் இருக்கு. இத்தனை நாளா 2 பேரும் ஒன்னா ஒரே ரூம்ல இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள கண்டிப்பா அந்த நெருக்கம் அதிகமாயிருக்கும். ஆண்டி, அது எல்லாம் இருக்கு. நேத்து நைட்டு கூட ஹாஸ்டலுக்கு வந்து அந்த பட்டிக்கடை பார்த்து பேசிட்டு தான் இருந்தான். நைட் டைம்லயா? அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க? ஏதாவது கேட்டியா? அவங்க பேசி முடிக்கும் போதுதான் நான் பார்த்தேன். மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டி. என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்க ட்ரை பண்ண. அதுக்குள்ள 2 பேரும் பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நான் சொல்றேன்ல, அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு. இல்லனா எதுக்காக நைட் டைம்ல பார்த்து பேசிக்கணும்? அதெல்லாம் சரிதான் ஆண்டி. இந்த டைம்ல அவங்க இன்னும் கொஞ்ச நாள் ஒன்னா இருந்திருந்தா நிஜமாவே ரிலேஷன்ஷிப் குள்ள போயிருப்பாங்கல்ல. அப்போ நமக்கு மகேஷ் ஆனந்தி கிட்ட இருந்து பிரிக்க வசதியா இருந்திருக்கும். ஆனா இப்ப பாருங்க, அந்த சான்ஸும் போயிடுச்சு. இனிமே நம்ம இருக்கிற வேலையை விட்டுட்டு அதுங்க 2த்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கான ஒரு வேலையை பார்க்கணும். அததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்லாத இருந்திருந்தா ஹாஸ்டல் வரைக்கும் தேடி வந்திருப்பானா? அந்த பிரிவு அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பண்ணிருக்கு. அதனாலதான் ஹாஸ்டலுக்கு வந்திருக்கான். அடுத்து கார்மெண்ட்ஸ் கம்பெனில வந்து பேசுவான். அப்போ நீ மகேஷ பார்க்க வைக்கணும். இனிமே நைட்ல வந்து பேசினா கவனி. முடிஞ்சா போட்டோ எடுத்து வை. அத நேரம் வரும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆண்டி,